காமாட்சி நாயுடு சார், ஒரு சபாநாயகர் அப்படிங்கிறவர் அவருடைய மாண்புகளுக்கு உட்பட்டு நடக்கணுமா வேண்டாமா? பாருங்க எவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னு. ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு? அதாவது நியாயமாவே நடக்க மாட்டாரான்னு கேக்குறாங்க சார். அவருடைய மாண்புக்கு குறைவில்லாம தான் அவர் சட்டமன்றத்தை வழி நடத்தி செல்றாருங்கிறது தான் எங்களுடைய அனுமானம். ஓஹோ. ஆனால் எதிர்கட்சிகள் எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தீங்க. அதை பற்றியும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் 20 நிமிஷம் வரலையும் உரையாற்றினாங்க. நாங்களும் கேட்டோம், நீங்களும் கேட்டீங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு சபாநாயகர் எந்த அளவுக்கு இறங்கி மக்களாக பழகிற மாதிரி சட்டமன்ற உறுப்பினரோட பழகினால்தான் அந்த சட்டமன்றத்தை நல்ல முறையில் வழி நடத்தி செல்ல. இல்ல எனக்கு புரியல சார். காலேஜ்ல பசங்கள உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல சார். அந்த மாதிரி இல்ல. மக்கள் பிரதிநிதிகளாக வர்றாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த அவையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது எதிர்கட்சி இருக்கும், ஆளுங்கட்சி இருக்கும், எல்லாரையும் சேர்த்து வழி நடத்திட்டு போறதுக்கு தானே சபாநாயகர்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவருக்குன்னு சட்டதிட்ட வரைமுறைகள் என்ன, மாண்புகள் என்ன, எல்லாமே வகுத்து கொடுத்திருக்கிறோமா இல்லையா? அதன்படி அவர் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. இவர் 2 பேர் பேசுறது கேட்டீங்கல்ல. இன்னைக்கு ஒரு கேள்வி பாருங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன், எதிர்கட்சி தலைவர் ராஜேந்திரன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. கோயிலில் இந்த மாதிரி பூஜை நடக்குது, அந்த பூஜை சம்பந்தமாக ஒரு விஷயத்த சொல்றாரு. உடனே முன்னாள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமாக இருந்த ஓபிஎஸ் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. உடனே சபாநாயகர் அமைச்சரை கேட்குறாரு. உடனே அமைச்சர் எழுந்திரிச்சு அதுக்கு பதில் சொல்றாரு. அதாவது ஒரு கேள்விக்கு இத்தனை பேர் பதில் சொல்றாங்களே பாருங்களேன். இப்ப கூட பாருங்களேன், எங்க சுத்தி எங்கெங்கயோ சுத்தி வரீங்களே, இதத்தான் நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்கன்னா அமைச்சர் தான், அந்த துறை சார்ந்த அமைச்சர் தான் பதில் சொல்லணும். மானிய கோரிக்கை அதுதானே. இல்ல நேரமில்லா நேரத்துல கேள்வி கேட்கறாங்கன்னா சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ அதுக்கான பதில சொல்லணும். ஏன்னா ஆளுங்கட்சி அவங்க தான். ஆனா அதை விட்டுட்டு நீங்க சபாநாயகரே அதுக்கான பதில சொன்னா அவருக்கு 1000 கருத்து இருக்கு சார். ஒருத்தருடைய கேள்விக்கு, சட்டமன்ற எம்எல்ஏ கேள்விக்கு சபாநாயகர் பதில் சொல்றதுக்கு தான் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரா சார்? இங்க பாருங்க, சபாநாயகர் அதுக்கு பதில் சொல்லல. மாண்புமிகு இங்க பாருங்களேன், நான் இந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்லல சார். கடந்த 4 ஆண்டு காலமாக ஏதோ மீறி போன ஒரு 100 நாள் நடத்தி இருக்கிறீங்களா மொத்தமாவே. அந்த 100 நாள் எபிசோடை நீங்க எடுத்து எல்லாம் அவைலபிள் இருக்காதுல்ல சார்? இங்க வேணா இருக்காது, அவை குறிப்பில் இருக்கும், வேணா அதை வேணா எடுத்து பாருங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சபாநாயகர் பேசாம இருக்க முடியுமா? பேசினா தானே மற்றவங்களுக்கு விளக்கம் சொல்ல. தேவையான இடங்கள்ல பேசணும் சார். ஆனா அந்த இடங்கள்ல பேசுறது இல்ல. விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் அவரு அமைச்சர் விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சபாநாயகர் பேசட்டும், ஆனா பேசிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு. ஐயா பேசிக்கிட்டே எப்படிங்க இருக்க முடியும்? இவர்தான் சொல்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டுங்க ஐயா. அந்த குற்றச்சாட்டை முழுமையா எங்க முதலமைச்சர் மறுத்திருக்காரு. அத கூட முதலமைச்சர் தான் மறுக்கிறாரு. சபாநாயகர் இல்ல அந்த சபையில சபாநாயகர் இல்ல சார். ஆனா என்ன இருங்களேன், ஆனா என்னன்னா இது எதிர்கட்சி மட்டுமே நீங்க பண்ணாங்கன்னு வைங்களேன், உடனே எதிர்கட்சி பொலிட்டிக்கல் வெண்டட்டா அப்படி இப்படிலாம் கூட நீங்க சொல்லலாம். ஆனா உங்க கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா உங்க கட்சியுடைய அவை முன்னவர் சொல்றாரு சபாநாயகர் இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப கூட ஏன் அதை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? ஃபாலோ பண்ணுவார் சார். ஆட்சி முடிஞ்சோன்னு. ஆட்சி எதுக்கு முடியுது? 26லயே நாங்க தான் ஆட்சி அமைப்போம், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நீங்க கனவு காணுங்க, என்னமோ பண்ணுங்க. நான் இப்ப அதை கேட்கல, 26 பத்தி கேட்கல. அட்லீஸ்ட் இந்த 26 வரைக்கும் சபையாவது ஒழுக்கமா நடத்துவீங்களான்னு கேக்குறாங்க. இந்த பட்ஜெட் தொடரே எவ்வளவு நாளைக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு நாள் நடத்தலாம்னு சொன்னோம். ஆமா, அதெல்லாம் தான் ஒரு கேள்வியா முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 100 நாள் நடத்துவோம்னு சொன்னீங்களே, மொத்தமாவே 4 வருஷத்துலயே 100 நாள் தான் நடத்தி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. லைவ் ஃபுல்லா பண்ணுவோம்னு சொன்னீங்களே, ஏன் செய்யல? எல்லாம் செய்வோம். எப்ப சார்? ஆட்சிக்கு வந்த உடனே. அப்ப இப்ப நீங்க ஆட்சியிலே இல்லையா? 26 ஆட்சிக்கு பாருங்க, அப்ப யார் ஆட்சி 26 ஆட்சிக்கு வந்த உடனே செய்வோம்.
ஏன் சார் 26க்கு நாங்க வருவோம் அப்ப செய்வோம்னா நீங்க 21ல கேள்வி சொன்னீங்க. இதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் இல்ல, இது ரொம்ப ஆணவமா சார் இதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் இது ஆணவமா பதில் சொல்ற மாதிரி சார் அனுமதியோட பதில் நான் சொல்லிக்கிறேன். அது சொத்த இது சொத்த அப்படின்னா என்ன சார் செய்யலன்னா செய்யலன்னு தானே சொல்லுவாங்க. பாருங்க, என்ன எங்களால் என்ன செய்ய இயலுமோ என்ன சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செய்ய முடியல அதனால செய்யலன்னு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எங்களால் செய்யக்கூடியதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். எதையும் செய்யாம இல்ல. நீங்க எதையுமே செய்யல அப்படி நீங்க சொல்றீங்க. மக்கள் சொல்லணும். நீங்க எல்லாம் சொல்றீங்க மக்கள் அப்படி நினைச்சிருந்தா 40-39 தொகுதியில வாக்களிச்சிருப்பாங்களா? திமுகவுடைய ஐடி விங் சொல்றாங்க, அத மட்டுமே தான் முதலமைச்சர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் சொல்றத கேட்கல. திமுகவுடைய ஐடி விங் மட்டும்தான் மக்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சார். இருங்க சார், அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தொகுதியில 39 தொகுதியில நாங்க எப்படி வெற்றி பெற்றிருக்க முடியும்? இது உங்களுக்கு 6% குறைஞ்சிருக்கீங்க ஐயா. 6% குறைஞ்சிருக்கீங்க. ஒரு பர்சன்ட்னால 6.5% குறைஞ்சிருக்கு. அத பத்தி கவலை இல்ல. வெற்றி பெற்றிருக்கோமா இல்லையா? 14 கூட்டணி கட்சிகளின் தயவோடு பாரு, அது எதுவா இருந்தாலும் சரி, நாங்க ஜெயிச்சிருக்கோம். எங்க கூட்டணி ஜெயிச்சிருக்கா இல்லையா? கூட்டணி கட்சிகளின் தயவோடு நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள். அதில் 6.5% மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க. நீங்க என்னதான் சத்தம் போட்டாலும் என்பதையும் நினைவு வைத்து பேசுங்க. நீங்க என்னதான் சத்தம் போட்டாலும் என்னதான் கூப்பாடு போட்டாலும் மக்களை மாத்த சார். எதற்கு எடுத்தாலும் 40-40ங்கறத சட்டமன்றத்துல 40 எடுத்து போய் என்ன சார் வாங்கி கொடுத்தீங்க? ஒரு வருஷம் அப்போது என்ன வாங்கி கொடுத்தீங்க? மன்னிப்பு கேட்க வச்சோம்ல. மன்னிப்பு கேட்க வச்சோம்ல. யார மன்னிப்பு கேட்டா? மத்திய அமைச்சர். அவர் மன்னிப்புல 100 மடங்கு மன்னிப்பு கேட்க தான் தயாராக இருக்கிறேன். அவர் வேணும்னே டிவியேட் பண்றாரு. சட்டமன்றத்தை பத்தி பேசினா நாடாளுமன்றத்துக்கு எடுத்து போயிட்டாரு பாருங்க. அதான் நீங்க ஒரு நாடகம் நடத்துனீர்கள். அதற்கு அவர் ஒரு பதில் சொன்னாரே ஒழிய நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்ல. அவர் சொன்ன ஒரே வாக்கியம், நான் 3 முறை கூட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். அவர் சொன்னதை நீங்க மாத்தி சொல்லாதீங்க. பார்லிமென்ட்க்கு இழுத்துட்டு போறாரு பாருங்க. சட்டமன்றத்துல மாண்பு தாண்டி அவர் நடக்கிறாரு, எங்களை கிண்டல் பண்றாருன்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், மக்கள் பிரதிநிதிகளா போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு கருப்பு சட்டையோட வராங்க. கருப்பு சட்டையா வெளிநடப்பா ஹாஹான்னு சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நீங்க மக்கள் பிரதிநிதிய வழி நடத்துறதா? சொல்லுங்க. கடந்த காலங்கள்ல நீங்க நடந்துகிட்ட விதம் அந்த மாதிரி என்ன விதம் நடந்துட்டாங்க? ஏதாவது ஒரு இடத்தை சொல்லுங்க. சபாநாயகரோட சேர்ல போய் அடிச்சு பிடிச்சு உட்காந்தமா, இல்ல நீங்க PH பாண்டியன் காலத்துல பண்ணின மாதிரி நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கிழித்து எறிந்தோமா? அதிமுக என்றாவது சட்டசபையில் திமுக காரர்களை போல அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள் என்கின்ற வரலாற்றை நீங்கள் எங்காவது பதிவு செய்ய முடியுமா? 1000 விஷயம் சொல்லுங்க. எங்காவது ஒரு இடத்துல சொல்லுங்க பாப்போம். ஒரு இடத்துல சொல்லுங்க பாப்போம். சபாநாயகர்ங்கிறவரு 2 பேருக்கும் ஒரு கட்சியை சாராம 2 ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணுங்கிறத அவருடைய ஃபர்ஸ்ட் இதுவே அதுதானே. அப்படிதான் சார் ரன் பண்ணிட்டு இருக்காரு சட்டமன்றத்தை. சரி, அப்படி நடத்தல. ஆளும் தரப்பு எந்திரிச்சு பேசுறாங்க, அது லைவ்ல வருது. முதலமைச்சர் எந்திரிச்சு பேசுறாரு, அது லைவ்ல வருது. ஆனா எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் பேசினா வர்றதில்ல. அட்லீஸ்ட் எதிர்கட்சி கொறடா பேசினாவது வருதா? அதுவும் வரதில்லை. எதிர்கட்சி தலைவர் பேசினா வருதா? அதுவும் வரதில்லை. என்ன சார் அது? எப்படி எதிர்கட்சிகள் பேசும்போது மட்டும் தொழில்நுட்ப கோளாறு வந்து கட்டாயிருது, ஆளும் தரப்பு வந்தா மட்டும் கோளாறு கருப்பு சட்டை போட்டு போன அன்னைக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு எங்கள் எம்எல்ஏக்கள் சென்ற போது ஏன் அதுல ஒரு கேமரா கூட அந்த பக்கம் திரும்பவே இல்லை. கடைசி வரைக்கும் அன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும் வரைக்கும் ஒரு தொழில்நுட்ப கோளாறு, ஒரு கேமரால ஒரு தொழில்நுட்ப கோளாறு எவ்வளவு நேரம் இருக்கும் சார்? கதை விடுறதுனால அளவா விடுங்க. சட்டமன்றம் இருக்குல்ல, யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? சபாநாயகர் கண்ட்ரோல் தானே. அப்ப இதை யார் பார்த்து கேள்வி கேட்பாங்க? சபாநாயகர் தானே கேட்பாங்க. அதானே கேக்குறாங்க சார். இங்க பாருங்க, அது தொழில்நுட்ப கோளாறு. இது எத்தனை நாள் இருக்கும்? ஒரு கேமரால எவ்வளவு நேரம் ரிப்பேர் இருக்கும்? சரி, ஒரு கேமரால எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு ஆன்லைன் கன்சோல்ல எவ்வளவு நேரம் ரிப்பேர் இருக்கும்? ஒரே நிமிஷம் இருக்கு சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததுல சட்டமன்ற கூட்டத்தொடர், அப்ப என்னாச்சு? யார் அந்த சார் கேள்வி எழுப்புனாங்கல்ல, அதுக்கு இங்க பேட்ச் எல்லாம் குத்திட்டு போனாங்கல்ல, ஏன் அதை நீங்க காமிக்கவே இல்லை? யார் அந்த சார்? அவங்க பேட்ச் குத்திட்டு போனதை மட்டும் அந்த பக்கத்துக்கு வீடியோவே போகலையே. அப்படியே நான் பார்க்கலையா? வெளியில வந்தாதானே பார்க்க முடியும். ஏன்னா அவங்க எல்லாம் வெளியில உள்ள இருந்து வெளியில போனப்ப வெளியில இருந்த மீடியாக்கள் வீடியோ எடுத்தாங்க, அதை தான் எல்லாரும் பார்த்தாங்க. உள்ளுக்குள்ள எப்படி நீங்க பார்த்திருக்க முடியும்? நீங்க தான் கட் பண்ணிட்டீங்களே. இப்ப தெரியுதா?
இனிமே பாருங்க, நீங்க இன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தீங்க, அதன் பேர்ல உங்க நம்மளுடைய பழி வாங்குவீங்களா, மிரட்டுறீங்களா? இல்ல, இல்ல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இப்பவே கொண்டு நான் வந்தீங்க, என்ன சொல்றேன், அதனால பாருங்க இனிமே என்ன ஆனா நடக்க எல்லாம் போகுது பாருங்க, மிரட்டுறீங்களா? தொழில்நுட்பம்லாம் சரி பண்ணி எல்லாமே சரியா காட்டுவோம்னு சொல்ல வந்தேங்க. ஏங்க நீங்களா அதுக்கும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அதுல விவாதம் பண்ணி அதுல பேசி அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து இனிமேல் திருந்துறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு 20 நிமிஷம் அவர் பேசுனதை காட்டினாங்களா இல்லையா? எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு 20 நிமிஷம் பேசுனதை காட்டினாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு இந்த பலன் கூட இல்லைன்னு சொன்னாரு. இப்பதான் சொல்லி முடிக்கிறோம், சொல்லி முடிச்சு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எந்திரிச்சு பேசுறேன், என்னோட லைவ கட் பண்ணிட்டாங்க. சொன்னாரா இல்லையா? எங்க சொல்லுங்க சார். இன்னொன்னு கேட்டாங்களா, இன்னொன்னு சொன்னாரு, யார் அந்த சாரு சட்ட ஒழுங்கு துறையை பத்தி பேசும்பொழுது நான் 1 மணி நேரம் 50 நிமிஷம் நான் பேசினேன், அதை எங்களுக்கு சிடில கொடுங்கன்னு கேட்டோம், ஆனா கொடுத்தாங்க. அதுல ஃபுல்லாவே வந்து முதலமைச்சர் பேசுனதுதான் 40 நிமிஷத்துக்கு இருக்கு, நான் பேசுனது 20 நிமிஷம் தான் இருக்குது. ஆனா நான் பேசுனது 1 மணி நேரம் 50 நிமிஷம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. ஆனா நீங்க சிடில கொடுத்தது வெறும் 20 நிமிஷம். இதுதான் உங்க ஜனநாயகம். சட்டமன்றத்துல 2 மணி நேரமா பேச இயலும்? பேசினார்ல, பேசினாரா சார்? உங்களுக்கே தெரியல, எப்படி தெரியும்? எப்படி வெளியில தெரியும்? இதனாலதான் பாத்தீங்களா கேள்வி கேக்குறீங்களா, பேசினாரா அவர் ஏதாவது பேசினாருன்னு கேக்குறீங்கல்ல, பேசுனது எதையுமே இதே மாதிரி வெளியில தெரியவே கூடாதுன்னு கட் பண்ணி விட்டா எப்படி தெரியும்? கண்டிப்பா எல்லாத்துக்கும் வழக்கமா எப்படி எப்படியோ பேசுவீங்க, நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. சபாநாயகரை பத்தி பேசினா ஐயோ என்ன பேசுறதுன்னு தெரியாம முடிக்கிறீங்களோ சார்? எதிர்க்கட்சிக்கு தான் சார் முன்னுரிமை கொடுக்கும். முதலமைச்சர் சொன்னார் பாருங்க, அதுல ஒண்ணு இம்மி கூட பேசுங்காது. முதலமைச்சருக்கு கண்டிப்பா அவர் சொன்னபடியே சபாநாயகர் வந்து முன்னுரிமை கொடுத்து எதிர்க்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு அவங்களுக்கு தான் நிறைய பேசுறதெல்லாம் பேசுறீங்க சார். ஆனா அங்க ஒண்ணு செயல்ல இல்ல, நடக்கும் சார். வெறுமனே பேச்சு மட்டும் தான் இருக்கு. பாருங்க, எதிர்க்கட்சிக்கு ஜனநாயகம் கொடுக்கறங்கறீங்க, ஆனா போராட விட மாட்டேங்கிறீங்க. எதிர்க்கட்சிக்கு ஜனநாயகம் கொடுக்கறங்கறீங்க, பேச விட மாட்டேங்கிறீங்க. பேச விடலன்னு சொல்லாதீங்க, பேசுவாரு. நீங்க நாளைக்கு சட்டமன்றத்துல பட்ஜெட் வரையில பேசுவாங்க, நல்லா கேளுங்க, எல்லாமே கேட்கலாம். 4 வருஷமா ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா கேட்கலாம் சார். நாளைக்கு பாருங்கன்னா, நாளைக்கு பாருங்க, இன்னைக்கே பேசுனாங்க கேட்டீங்க, நாளைக்கு பேசுவாங்க கேளுங்க. எல்லாரும் நான் நம்பி லைவ் அப்ப நீங்க இன்னைக்கு கட் பண்ணவே இல்லையா? கண்டிப்பா கட் பண்ணல சார். கண்ணை மூடிட்டு கண்ணை மூடல சார், கண்ணை திறந்து இப்படி பொய் சொல்லாதீங்க. பொய்யெல்லாம் நாங்க பேசவே மாட்டோம். பொய்னா என்னன்னே தெரியாதுங்க எங்க அரசுக்கு. எங்க அரசுக்கு பொய்னா என்னன்னே தெரியாது. நன்றி சார். இதுக்கு மேல பொய்யையும் திமுகவையும் பிரிக்க முடியாது மக்கள் சொல்றாங்க சார். பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல, அப்ப கூட என்ன சொல்லிட்டு வெளியில வந்தாங்க எதிர்க்கட்சி? இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி, முறைகேடுன்னு சொல்லி அமலாக்கத்துறை செய்தி எல்லாம் போட்டுருக்காங்க, அத பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டதுக்கு அத கூட நீங்க கட் பண்ணிட்டீங்க. அத எப்படி ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அத எப்படிங்க பேச முடியும்? ஏதாவது இந்த ரிட்டனா கொடுத்திருக்க அமலாக்கத்துறை? ஆமா கொடுத்திருக்காங்க. அமலாக்கத்துறை கொடுத்திருக்காங்க. ஆபீஷியல் யாருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க? அரசாங்கத்துக்கு வெளியில அமலாக்கத்துறை கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் அத பத்தி அப்புறம் வேற எங்க பேசுறது? மாநில அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்களா? அது இல்ல, எனக்கு மாநில அரசுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். சும்மா இல்ல அமலாக்கத்துறை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிச்சல, இன்ஸ்பெக்ஷன் இவ்வளவு ஊழல் என்னென்ன மாநில அரசு கொடுக்கணுமா? ஆமா, மாநில அமலாக்கத்துறை உங்க நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. மாநில அப்ப எப்படி தெரியும் பாத்தீங்களா? உங்களுக்கே அப்ப 1 லட்சம் கோடி நீங்க இருங்க சார், கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க சார். 1 லட்சம் கோடின்னு பேசுனீங்க, உங்க இது டிபேட்ல வந்துச்சு 1 லட்சம் கோடின்னு பேசுனீங்க. இப்ப 1000 கோடிக்கு வந்திருக்கீங்க, இன்னும் 100 கோடிக்கு வருவீங்க, அப்புறம் 1 இல்லைன்னு வருவீங்க. அமலாக்கத்துறையோட அந்த அறிக்கை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இப்ப வரைக்கும் 1000 கோடி முறைகேட்டுக்கு வழிவகைகள் இருக்கு. இன்னும் தீவிரமா விசாரணை பண்ணுனா இன்னும் பல 1000 கோடி முறைகேடுகள் வெளியில வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, நல்லா படிச்சு பாருங்க, தெரியுது, பயம் தெரியுது. நன்றி. சார் வரலாறு படைக்க போறீங்களா? கேட்டீங்களா இல்லையா? ஏன் சார் இப்படி நடந்து? நீங்க குற்றம் சொல்லலாங்க, எல்லாமே ஒரு சபாநாயகர் மீது குற்றம் சொல்லுவதுங்கிறது, சுமத்துவதுங்கிறது தவறுங்க. சபாநாயகர் அவருடைய கடமையை உணர்ந்து, அவருடைய பொறுப்பை உணர்ந்து தான் செயல்பட இயலுமே தவிர, சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர் செய்வாரே தவிர, சட்டத்தை மீறி செய்யறதுக்கு சபாநாயகர் தேவையில்லை.
அது சபாநாயகர்ங்கிற பொறுப்பு அவ்வளவு இவ்வளவு பேசுறீங்கல்ல சார், அத சபாநாயகருக்கு ஏன் புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்குனால முடியல சார்? இல்ல அவரு உங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு? கரெக்டா தான் சார் இருக்காரு, அவர் சரியா தான் செய்யறாரு. சில ஆமா நேரங்கள்ல சார், உங்களுக்கு சரியா செய்யறாரு, ஆளும் தரப்புக்கு சரியா செய்யறாரு, எதிர்க்கட்சி தான் சார் முன்னுரிமை அவர் சரியா செய்யலையே. ஐயா தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க, எதிர்க்கட்சிக்கு தான் அவர் வந்து அதிகமான நேரங்களை ஒதுக்கீடு பண்றாரு. பேசினாரா நீங்களே கேட்டீங்க, எதிர்க்கட்சி தலைவர் 2 மணி நேரம் எந்திரிச்சு பேசுறாரு, பேசினாரா அப்படின்னு கேக்குறீங்க. 2 மணி நேரம் ஒரு சபையில பேசக்கூடிய மக்களுக்கு சார் எதுக்கு சார் சட்டமன்றம் கூடணும்? மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தானே சட்டமன்றம், அதைத்தானே ஒரு எதிர்க்கட்சி பேசுறாங்க. ஆனா ஜனநாயகப்படி நாங்க நடக்கிறோம்னு சொல்றீங்க, ஆனா அவர் பேசினதே வெளியில தெரியக்கூடாதுன்னா ஏன் உங்களுடைய இந்த திட்டங்கள் இல்ல உங்களுடைய செயல்கள் உங்களுடைய இந்த உங்க மேல இருக்கக்கூடிய விமர்சன குற்றச்சாட்டெல்லாம் அம்பலப்பட்டு போயிருன்னு பயப்படுறீங்களா? அச்சம்ங்கறாங்க. அச்சமாவது அச்சம் என்பது எங்களுக்கு எப்பயுமே அது துச்சம் தான். எங்களுக்கு அச்சங்கள்லாம் எல்லாத்தையுமே நீங்க துச்சமா தான் நினைக்கிறீங்க. அச்சம்லாம் கிடையாது. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபாநாயகர் வந்து எதிர்க்கட்சி தலைவரை ரொம்ப பெரும் மதிக்கிறாரு. அவருக்கு என்னென்ன கேட்கிறார் ரெண்டும் நாங்க கேட்பதும் எங்களுக்கான மதிப்பு கிடையாது. ஜனநாயக ஸ்பெஷல் அட்டெண்டன்ஸ் எல்லாம் அவங்க கேட்கல. எங்களுக்கு கிடைக்க முழு உரிமையை தார்மீக அடிப்படையில எங்க உரிமையை நிலைநாட்டுங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு வெளியே போட தெரியலன்னு கேக்குறாங்க, ஏன் பேச விட மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கான பதில் இருக்கா? அவரு ஆசிரியர் பணியில இருந்தவரு, அவருக்கு வேஷம் போட தெரியல. இனிமே இல்ல, இப்ப அவரு இப்ப இந்த நம்பிக்கையில தீர்மானம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து எப்படி எல்லாம் நடந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல. பண்ணுவார். தப்பு என் பேர்ல தான், என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியல, நான் மறுபடியும் எம்எல்ஏ சீட்டுக்கே போயிடுறேன், வேற யாரையாவது சபாநாயகரை நீங்க கவலைப்படாதீங்க, அவர் அழகா பதவி விலகிட்டு போயிடலாம். அதுவும் வரலாற்றில் இடம் பிடிக்கும் சார். நாளைக்கு சபை எப்படி நடக்குதுங்க நாளைக்கு பாருங்க சார். நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஏதோ இன்னைக்காவது பேச விட்டோம், இன்னைக்காவது தீர்மானத்தையாவது கொண்டு வர விட்டோம், நாளைக்கு அதுவுமே கிடையாதுன்னு மிரட்டுறீங்க. பாருங்க இதெல்லாம் தவறுங்க. இப்படி எல்லாம் நீங்க அதாவது ஒரு சபை நடவடிக்கை வெளியில விமர்சனம் பண்றதே தவறு. நாளைக்கு இன்னைக்கு நடந்தது காட்டிலும் இன்னும் நல்லா நடக்கும், நல்ல முறையில சபை நடத்தப்படும், கவலைப்படாதீங்க. சபையே வந்து எதிர்கட்சிகளுக்காக தான், உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது தான் எங்களுடைய கடமை. உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நிறைவேற்றதான் எங்க கடமை. இல்ல சார், நீங்க சொல்லுவீங்க, அதை நாங்க செயல்ல ஒண்ணு இல்ல. நாளைக்கு பாருங்க, நாளைக்கு பட்ஜெட் விவாதம் இருக்குல்ல, எப்ப கேட்டாலும் நாளைக்கு இந்த ஹோம் ஒர்க் எழுதிட்டு வராத குழந்தைங்க சொல்லல, நாளைக்கு எழுதிட்டு வந்தறேன் டீச்சர், அந்த மாதிரி இல்லங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க சார், பொறுத்திருந்து பாருங்க சார். நாளைக்கு நல்லபடியில சபை நடக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் தாங்க, மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க. எவ்வளவு நாள் தான் எக்ஸ்கியூஸ் கேக்குறீங்கன்னு பாப்பா.